நாட்டையே உலுக்குன தர்மஸ்தலா வழக்குல திடீர் திருப்பம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. கோயில் முன்னாள் துப்புரவு பணியாளர் அளித்த புகாரின் பேரில சிறப்பு புலனாய்வு பிரிவு அமைச்சு இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில புதைக்குழிகள் நோண்டப்பட்டு சடலங்கள் இருக்கான்னு பார்த்தாங்க. முதல் 5 குழிகளை நோண்டும் போது எந்த சடலங்களும் தென்படவில்லை. ஆனா 6வது குழிகளை தோண்டும் போது சில மண்டை ஓடுகளும் எலும்பு கூடுகளும் இருந்த பேரில மேலும் விசாரணையானது தொடர்ந்து வந்த நிலையில மேலும் பல புதைக்குழிகள் தோண்டப்பட்டு விசாரணையான நடந்து வந்துட்டு இருந்தது. மேலும் 15 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. முன்னாள் துப்புரவு பணியாளர் அளித்த புகாரின் பேரில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்ததா அந்த புகாரானது இருந்தது. அந்த வகையில தான் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில தினம் தினம் இந்த வழக்குல புது புது திருப்பங்களானது நடந்து வந்துட்டு இருக்கு. மேலும் ஒருவர் 2வதா புகார் ஒன்று கொடுத்திருக்காரு. சமூக ஆர்வலர் ஜெயந்த் அவர்கள், எனக்கு இன்னும் சில சடலங்கள் எங்க இருக்குன்னு தெரியும், அது எங்க புதைச்சிருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு மேலும் ஒரு புகாரானது கொடுத்து வந்திருக்காரு. இந்த வழக்குல முதல் புகார் அளிக்கப்பட்ட துப்புரவு பணியாளர் அழைத்து சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரியே புகாரை திரும்ப பெறுமாறு கூப்பிட்டு மிரட்டி இருக்காரு. இந்த வழக்குல தினம் தினம் ஒரு திருப்பங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த திருப்பங்கள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில இருக்கு. இத பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். சில நேர்காணல்களும் இதுல இருக்கு. மேலும் விவரங்களுக்கு நியூஸ் டைம் டிஎன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.